அலகு 2 விலங்குகளின் வாழ்க்கை. விலங்குகளின் வாழ்க்கை. அறிமுகம். உணவை பார்க்கும்போது நாயின் நாக்கில் எச்சில் வருவது ஏன் என சிந்தித்ததுண்டா? குயில் ஏன் கோடை காலத்தில் மட்டுமே பாடுகிறது? தாய்ப்பறவை கூட்டிற்கு திரும்பும்போது இளம் பறவைகள் வாயை திறப்பது ஏன்? ஒவ்வொரு விலங்குக்கும் சில தனித்துவமான நடத்தைகள் உள்ளன. ஒவ்வொரு விலங்குக்கும் சில தனித்துவமான நடத்தைகள் உள்ளன. விலங்குகளின் நடத்தை என்பது அவற்றின் செயல்பாடுகளையும் மற்றும் பிற உயிரினங்களுடனான அதன் தொடர்பினையும் உள்ளடக்கியதாகும். ஒவ்வொரு விலங்குக்கும் சில தனித்துவமான நடத்தைகள் உள்ளன. விலங்குகளின் நடத்தை என்பது அவற்றின் செயல்பாடுகளையும் மற்றும் பிற உயிரினங்களுடனான அதன் தொடர்பினையும் உள்ளடக்கியதாகும். எடுத்துக்காட்டு: கண் சிமிட்டுதல், சாப்பிடுவது, நடப்பது மற்றும் பறப்பது. விலங்குகளின் குழு நடத்தை. விலங்குகளின் குழு நடத்தை. விலங்குகள் அதே இனத்தை சார்ந்த பிற உயிரினங்களுடன் சேர்ந்து நேரத்தை செலவிட்டு வாழ்வதால் பல நன்மைகளை பெறுகின்றன. விலங்குகள் அதே இனத்தை சார்ந்த பிற உயிரினங்களுடன் சேர்ந்து நேரத்தை செலவிட்டு வாழ்வதால் பல நன்மைகளை பெறுகின்றன. இது குழு நடத்தை என்று அழைக்கப்படுகிறது. இது குழு நடத்தை என்று அழைக்கப்படுகிறது. புலி, கரடி போன்ற விலங்குகள் தனிமையாக வாழ்கின்றன. புலி, கரடி போன்ற விலங்குகள் தனிமையாக வாழ்கின்றன. சில விலங்குகள் சிறிய குழுவாக
வாழ்கின்றன. சில விலங்குகள் சிறிய குழுவாக வாழ்கின்றன. எடுத்துக்காட்டு: சிங்கங்கள். சில விலங்குகள் பெரிய மந்தையாக வாழ்கின்றன. எடுத்துக்காட்டு: கூட்டமாக வாழும் ஆப்பிரிக்க மான்கள். சில விலங்குகள் பெரிய மந்தையாக வாழ்கின்றன. எடுத்துக்காட்டு: கூட்டமாக வாழும் ஆப்பிரிக்க மான்கள். உங்களுக்கு தெரியுமா? யானை, அணில், எலி மற்றும் வௌவால் போன்ற சில விலங்குகள் தூங்கும்போது கனவு காண்கின்றன. பூனை, நாய் மற்றும் குரங்குகள் நீண்ட கனவு நேரத்தை கொண்டுள்ளன. யானை, அணில், எலி மற்றும் வௌவால் போன்ற சில விலங்குகள் தூங்கும்போது கனவு காண்கின்றன. பூனை, நாய் மற்றும் குரங்குகள் நீண்ட கனவு நேரத்தை கொண்டுள்ளன. நீண்ட கனவு நேரத்தை கொண்டுள்ளன. நீண்ட கனவு நேரத்தை கொண்டுள்ளன. உணவை தேடவும் வாழிடங்களை தேர்ந்தெடுக்கவும் தமது இனத்தை பாதுகாக்கவும் மற்றும் பேணுவதற்கும் விலங்குகள் சேர்ந்து வாழ்கின்றன. இதையே நாம் குழு நடத்தை அல்லது சமூக நடத்தை என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு: ஒரு நீர்நிலையில் உள்ள அனைத்து மீன்களும் ஒன்றிணைந்து முன்னால் செல்கின்ற தங்கள் தலைவரை பின்தொடர்கின்றன. ஒரு நீர்நிலையில் உள்ள அனைத்து மீன்களும் ஒன்றிணைந்து முன்னால் செல்கின்ற தங்கள் தலைவரை பின்தொடர்கின்றன. ஒரு குழுவில் இணைந்திருப்பதால் சிறிய மீன்களும் பெரியதாக தோன்றுகின்றன. ஒரு குழுவில் இணைந்திருப்பதால் சிறிய மீன்களும் பெரியதாக தோன்றுகின்றன. இயற்கை சூழலில் விலங்குகள் வாழ உதவுவதே குழு நடத்தையின் முக்கிய நோக்கமாகும். தேனீக்களின் குழு நடத்தை. பூச்சிகள் ஒன்றாக வாழும்போது அவை
ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பணியைச் செய்கின்றன. எடுத்துக்காட்டு: ஒரு தேன் கூட்டில் ஒரு ராணி தேனீயும் ட்ரோன்கள் எனப்படும் ஆண் தேனீக்களும் நூற்றுக்கணக்கான பெண் வேலைக்கார தேனீக்களும் பெண் வேலைக்கார தேனீக்களும் காணப்படும். பறவைகளின் கூடுகட்டும் நடத்தை. பறவைகளின் கூடுகட்டும் நடத்தை. பறவைகள் ஒன்றுக்கொன்று மிகவும் வேறுபட்டவை. அவைகள் வெவ்வேறு உணவுகளை உண்டு வெவ்வேறு இடங்களில் வாழ்கின்றன. வெவ்வேறு இடங்களில் வாழ்கின்றன. மேலும் வெவ்வேறு வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்றன. சில பறவைகள் நிரந்தரமாக குழுக்களாக வாழ்கின்றன. ஆனால் சில பறவைகள் இனப்பெருக்க காலத்தில் மட்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்றன. ஒவ்வொரு பறவைகளின் குழுவிற்கும் வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. எடுத்துக்காட்டு: கிளிகளின் மந்தை. கிளிகளின் மந்தை. கொக்குகளின் கூட்டம். கொக்குகளின் கூட்டம். எல்லா பறவை இனங்களும் கூடுகளை கட்டுவதில்லை. எல்லா பறவை இனங்களும் கூடுகளை கட்டுவதில்லை. அவைகளுள் சில தங்கள் முட்டைகளை தரையில் அல்லது பாறைகளுக்கு இடைவெளியில் இடுகின்றன. தங்கள் முட்டைகளை தரையில் அல்லது பாறைகளுக்கு இடையில் அல்லது பாறைகளுக்கு இடைவெளியில் இடுகின்றன. பெரும்பாலான பறவைகள் பொறியாளர்களைப் போல கவனமாக தாமும் தம் இளம் பறவைகளும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு கூடுகளை கட்டுகின்றன. பறவைகள் இலை மற்றும் மரக்குச்சிகளை கொண்டு கூடுகளை கட்டுகின்றன. சில பறவைகள்
முட்களால் கூடுகளை கட்டி பின் அதன் மீது மென்மையான பொருள்களை கொண்டு தன் கூட்டினை அமைக்கின்றன. சில பறவைகள் முட்களால் கூடுகளை கட்டி பின் அதன் மீது மென்மையான பொருள்களை கொண்டு தன் கூட்டினை அமைக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா? சமூக நெசவாளர் என்ற பறவைகள் சமூக நெசவாளர் என்ற பறவைகள் சமூக நெசவாளர் என்ற பறவைகள் சோசியல் வீவர்ஸ் சோசியல் வீவர்ஸ் தனியாக கூடுகளை கட்டுவதில்லை. தனியாக கூடுகளை கட்டுவதில்லை. அவ்வினத்தின் ஆண் பறவைகள் ஒன்றாக இணைந்து 400 பறவைகள் தங்கக்கூடிய ஒரு பொதுவான கூட்டினை கட்டுகின்றன. ஒரு பொதுவான கூட்டினை கட்டுகின்றன. பச்சை ஹெரான் கிரீன் ஹெரான் என்ற பறவையால் நீந்த முடியாது என்றாலும் அது தண்ணீரில் இருக்கும் மீனை எப்படி பிடிக்கிறது? அது வண்ணமயமான இலைகள் மற்றும் பழங்களை தண்ணீரில் போடும்போது என்னவென்று பார்க்க மீன்கள் வெளியே வரும்போது தன் அலகால் அவற்றை பிடித்து உண்கிறது. பச்சை ஹெரான் கிரீன் ஹெரான் என்ற பறவையால் நீந்த முடியாது என்றாலும் அது தண்ணீரில் இருக்கும் மீனை எப்படி பிடிக்கிறது? அது வண்ணமயமான இலைகள் மற்றும் பழங்களை தண்ணீரில் போடும்போது என்னவென்று பார்க்க மீன்கள் வெளியே வரும்போது தன் அலகால் அவற்றை பிடித்து உண்கிறது. படத்தில் நீங்கள் பார்ப்பது சமூக நெசவாளர் என்ற பறவைகள் இணைந்து கட்டுகின்ற ஒரு பொதுவான கூடாகும். இதில் சுமார் 400 பறவைகள் தங்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கின்ற பறவை பச்சை ஹெரான், அதாவது கிரீன் ஹெரான் என்னும் பெயரில் உள்ள பறவை. இதற்கு தண்ணீரில் நீந்த தெரியாது. தண்ணீரில் உள்ள மீன்களை பிடிப்பதற்காக வண்ணமயமான பழங்களையும் இலைகளையும் இது தண்ணீரில் போடுவதன் மூலம்
மீன்களை கவர்ந்திழுத்து அதன் மூலமாக அவற்றை தன்னுடைய அலகால் கொத்தி தின்கின்றன. யானைகளின் குழு நடத்தை. யானைகளின் குழு நடத்தை ஒரு குழுவாக இருக்கும் யானைகளை ஒரு குழுவாக இருக்கும் யானைகளை யானை கூட்டம் என்று அழைப்பர். யானை கூட்டம் என்று அழைப்பர். ஒவ்வொரு குழுவிலும் ஒரு பெண் யானை தலைவராக உள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் ஒரு பெண் யானை தலைவராக உள்ளது. இது உணவு, நீர் மற்றும் அவைகளின் பாதுகாப்பிற்காக அக்குழுவை வழிநடத்திச் செல்லும். இக்குழுவில் உள்ள அனைத்து யானைகளும் பெண் யானையின் கட்டளைக்கு கீழ்ப்படியும். இக்குழுவில் உள்ள அனைத்து யானைகளும் பெண் யானையின் கட்டளைக்கு கீழ்ப்படியும். ஒரு கூட்டத்தில் உள்ள முதிர்ந்த யானைகள் இளம் உயிர்களுக்கு பழக்க வழக்கத்தையும் வாழ்க்கை திறன்களையும் கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு கூட்டத்தில் உள்ள முதிர்ந்த யானைகள் இளம் உயிர்களுக்கு பழக்க வழக்கத்தையும் வாழ்க்கை திறன்களையும் கற்றுக் கொடுக்கின்றன. யானைகளைப் போல மான்கள், காட்டு எருமைகள், குரங்குகள் போன்றவைகள் கூட்டம் கூட்டமாக வாழும். யானைகள் போல மான்கள், காட்டு எருமைகள், குரங்குகள் போன்றவைகள் கூட்டம் கூட்டமாக வாழும். படத்தில் யானைகள் குழுவாக வாழ்கின்ற ஒரு முறையை நாம் பார்க்கலாம். விலங்குகள் மற்றும் அவற்றின் குழு பெயர்கள். விலங்குகள் மற்றும் அவற்றின் குழு பெயர்கள். விலங்கு குழு பெயர் சிங்கம் அணி பிரைடு. ஓநாய் கூட்டம். சிங்கம் அணி ஓநாய் கூட்டம். விலங்கு குழு பெயர் மீன் கூட்டம். மீன் கூட்டம். ஆடுகள் மந்தை. ஆடுகள் மந்தை அல்லது ஆட்டு மந்தை. விலங்கு குழு பெயர் எறும்பு சமூகம். எறும்பு சமூகம். ஆந்தை கூட்டம். ஆந்தை கூட்டம். முயல்வோம். விலங்குகளை
அவற்றின் குழு நடத்தையுடன் பொருத்துக. சிங்கம், புலி, மான், தேனீ, டால்பின், கரடி, பாம்பு, கரையான். தனியாக வாழ்பவை, குழுவாக அல்லது கூட்டமாக வாழ்பவை. குழுவாக வாழ்பவை அல்லது கூட்டமாக வாழ்பவை. சிங்கம், குழுவாக வாழ்பவை. புலி, தனியாக வாழ்பவை. மான், குழுவாக வாழ்பவை. தேனீ, குழுவாக வாழ்பவை. டால்பின், குழுவாக வாழ்பவை. கரடி, தனியாக வாழ்பவை. பாம்பு, தனியாக வாழ்பவை. கரையான், குழுவாக வாழ்பவை. விலங்குகளின் குழு நடத்தையின் நன்மைகள். விலங்குகளின் குழு நடத்தையின் நன்மைகள். வரிசையன், குழு நடத்தை. எடுத்துக்காட்டு. 1. உணவை பெறுதல். புலி வேட்டையாடி உணவை பகிர்தல். 2. இளம் உயிரிகளின் பாதுகாப்பு. இளம் உயிரிகளின் பாதுகாப்பு. பெண் யானை தன் குட்டிகளை பாதுகாத்தல். 3. வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாப்பு. காட்டு மிருகங்கள் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க பலத்த ஒலியை எழுப்புதல். 4. வேலை பகிர்வு. வேலைக்கார தேனீக்கள் மலரிலிருந்து தேனை சேகரித்து தேன் கூட்டை உருவாக்குதல். வேலைக்கார தேனீக்கள் மலரிலிருந்து தேனை சேகரித்து தேன் கூட்டை உருவாக்குதல். 5. ஆற்றல் சேமிப்பு. காற்றின் எதிர்ப்பை குறைக்க பறவைகள் வி வடிவத்தில் பறத்தல். உங்களுக்கு தெரியுமா, கடல் நீர்நாய்கள் தூங்கும்போது அவை கைகளை பிடித்துக் கொள்கின்றன. அதனால் அவை ஒன்றை விட்டு ஒன்று விலகிப் போவதில்லை. விலங்குகளின் தகவமைப்பு. தகவமைப்பு என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் அவசியமான
ஒன்றாகும். தகவமைப்பு என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் அவசியமான ஒன்றாகும். ஒரு விலங்கு தன் வாழிடத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது தகவமைப்பு ஆகும். ஒரு விலங்கு தன் வாழிடத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது தகவமைப்பு ஆகும். அவ்வாறு அதன் நடத்தையை மாற்றத் தவறினால் அது உயிர் வாழ்வது கடினம். அனைத்து விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட பருவநிலைக்கு ஏற்பவும் குறிப்பிட்ட சூழலில் வாழவும் சில சிறப்பு பண்புகளை பெற்றுள்ளன. அனைத்து விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட பருவநிலைக்கு ஏற்பவும் குறிப்பிட்ட சூழலில் வாழவும் சில சிறப்பு பண்புகளை பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டு, ஒட்டகச் சிவிங்கிகள் அவைகளின் சுற்றுச்சூழலுக்கேற்ப மிக நீண்ட கழுத்தை கொண்டுள்ளன. சில விலங்குகள் பெற்றுள்ள தகவமைப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. புலிகள் மற்றும் வரிக்குதிரைகளில் கோடுகள் உள்ளதனால் அவைகளால் தங்களை பிற விலங்குகளுக்கு தெரியாதவாறு மறைத்து கொள்ள முடியும். புலிகள் மற்றும் வரிக்குதிரைகளில் கோடுகள் உள்ளதனால் அவைகளால் தங்களை பிற விலங்குகளுக்கு தெரியாதவாறு மறைத்து கொள்ள முடியும். ஒட்டகங்கள் பாலைவனத்தில் நடக்க ஏதுவாக அகலமான கால் பாதங்களை பெற்றுள்ளன. படத்தில் நீங்கள் பார்ப்பது ஒட்டகம். ஒட்டகத்தின் கால் பாதம், அதாவது கால் குளம்பானது மிகவும் அகலமாக இருப்பதை படத்தில் நாம் பார்த்து அறியலாம். இது பாலைவன மணலில் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும் வகையில் இவ்வாறு அதனுடைய கால்கள் காணப்படுகின்றன. இது ஒட்டகத்தின் சிறப்பு தகவமைப்பாக உள்ளது. மீன்கள் நீரில் சுவாசிக்க செவுள்களையும் நீந்த துடுப்புகளையும் பெற்றுள்ளன. யானைகள் காட்டில் உணவினை பெற நீண்ட மற்றும் பெரிய தும்பிக்கை கொண்டுள்ளன.
யானைகள் காட்டில் உணவினை பெற நீண்ட மற்றும் பெரிய தும்பிக்கை கொண்டுள்ளன. விலங்குகளில் 3 வகையான தகவமைப்புகள் காணப்படுகின்றன. அவை: 1. உடல் தகவமைப்பு. விலங்கின் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் தகவமைப்பு எனப்படும். எடுத்துக்காட்டு: குளிர் பிரதேசங்களில் வாழும் துருவ கரடிகள் தடிமனான ரோமங்களையும் வெப்பத்தை குறைக்க குறுகிய காதுகளையும் கொண்டுள்ளன. 2. உடற்செயலியல் தகவமைப்பு. விலங்குகளின் உடலின் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் உடற்செயலியல் தகவமைப்பு ஆகும். எடுத்துக்காட்டு: குளிரும்போது நாய் உடலில் சூட்டை அதிகரிக்க நடுங்குகிறது. குளிரும்போது நாய் உடலில் சூட்டை அதிகரிக்க நடுங்குகிறது. மேலும் கோடை காலங்களில் உடலின் வெப்பத்தை தணிக்க நாக்கை வெளியே தொங்கவிடுகிறது. 3. நடத்தை தகவமைப்பு. விலங்குகளின் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் நடத்தை தகவமைப்பு ஆகும். எடுத்துக்காட்டு: பாதகமான நிலைமைகளை தவிர்க்க பறவைகள் இடம்பெயர்கின்றன. பாதகமான நிலைமைகளை தவிர்க்க பறவைகள் இடம்பெயர்கின்றன. விலங்குகளில் 3 வகையான தகவமைப்புகள் காணப்படுகின்றன. அவை: 1. உடல் தகவமைப்பு. 2. உடற்செயலியல் தகவமைப்பு. 3. நடத்தை தகவமைப்பு. உங்களுக்கு தெரியுமா? முள்ளம்பன்றிகளின் உடலில் முட்கள் இருப்பதால் அது எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. முதலைகள் உணர்திறன் கொண்ட தோலை கொண்டிருப்பதால் நீரில் ஏற்படும் சிறிய அதிர்வுகளை கூட உணர முடியும்.
பூச்சியின் உடலமைப்பு. பூச்சியின் உடலமைப்பு. பெரும்பான்மையான பூச்சிகள் உடலமைப்பில் ஒத்துள்ளன. பெரும்பான்மையான பூச்சிகள் உடலமைப்பில் ஒத்துள்ளன. பொதுவாக பூச்சிகளின் உடல், தலைப்பகுதி, மார்பு பகுதி மற்றும் வயிற்றுப்பகுதி என 3 பகுதிகளை கொண்டுள்ளது. பொதுவாக பூச்சிகளின் உடல், தலைப்பகுதி, மார்பு பகுதி மற்றும் வயிற்றுப்பகுதி என 3 பகுதிகளை கொண்டுள்ளது. பூச்சிகளின் உடல் பகுதியானது புறச்சட்டகத்தால் மூடப்பட்டுள்ளது. பூச்சிகளின் உடல் பகுதியானது புறச்சட்டகத்தால் மூடப்பட்டுள்ளது. புறச்சட்டகத்தால் மூடப்பட்டுள்ளது. தலை. தலையில் காணக்கூடிய முக்கிய பாகங்கள்: பெரிய கூட்டு கண்கள், உணர்வு நீட்சிகள் மற்றும் வாயுறுப்புகள் ஆகும். தலை. தலையில் காணக்கூடிய முக்கிய பாகங்கள்: பெரிய கூட்டுக்கண்கள், உணர்வு நீட்சிகள் மற்றும் வாயுறுப்புகள் ஆகும். மார்பு பகுதி. இது உடலின் நடுப்பகுதியை குறிப்பதாகும். இது 3 இணை கால்களையும் 2 இணை இறக்கைகளையும் பெற்றுள்ளது. இது உடலின் நடுப்பகுதியை குறிப்பதாகும். இது 3 இணை கால்களையும் 2 இணை இறக்கைகளையும் 2 இணை இறக்கைகளையும் பெற்றுள்ளது. வயிற்றுப்பகுதி. இது பூச்சிகளின் கடைசி உடற் பகுதியாகும். இது பூச்சிகளின் கடைசி உடற்பகுதியாகும். பெரும்பாலான பூச்சிகளின் வயிற்றுப்பகுதிகள் கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான பூச்சிகளின் வயிற்றுப்பகுதிகள் கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. பூச்சிகளின் இறக்கைகள், கால்கள், உணர் நீட்சிகள் மற்றும் வாய் பாகங்கள் போன்ற உடல் அமைப்புகளில் வேறுபாடுகள் உள்ளன. பூச்சிகளின் இறக்கைகள், கால்கள், உணர் நீட்சிகள் மற்றும் வாய் பாகங்கள் போன்ற உடல் அமைப்புகளில் வேறுபாடுகள் உள்ளன.
போன்ற உடல் அமைப்புகளில் வேறுபாடுகள் உள்ளன. நடத்தல், குதித்தல், தோண்டுதல், நீந்துதல் ஆகிய செயல்களுக்காக கால்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. நடத்தல், குதித்தல், தோண்டுதல், நீந்துதல் ஆகிய செயல்களுக்காக கால்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான பூச்சிகள் உடலின் மேல் பகுதியில் மடிவது போன்று இறக்கைகளை கொண்டுள்ளன. பெரும்பாலான பூச்சிகள் உடலின் மேல் பகுதியில் மடிவது போன்று இறக்கைகளை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு: மூட்டைப்பூச்சி. இறக்கைகளை மடிக்க முடியாத சில பூச்சிகள் உள்ளன. எடுத்துக்காட்டு: தட்டாம்பூச்சி. சில பூச்சிகளில் இறக்கைகள் இல்லை. எடுத்துக்காட்டு: வெள்ளிமீன். படத்தில் நீங்கள் பார்ப்பது முதல் படத்தில் மூட்டைப்பூச்சி. இதற்கு இறக்கைகள் உடலின் மேல் பகுதியில் போர்த்தியுள்ளது போல் அமைந்துள்ளது. இரண்டாவது படத்தில் இறக்கைகள் விரித்த வண்ணமாக தட்டாம்பூச்சி உள்ளது. இதனுடைய இறக்கைகளை அதனால் மடிக்க இயலாது. மூன்றாவது படத்தில் நீங்கள் பார்ப்பது இறக்கைகள் இல்லாத வெள்ளிமீன். அடுத்ததாக, உங்களுக்கு தெரியுமா, பூச்சிகளின் கூட்டு கண்கள் சிறிய அலகுகளால் ஆனவை. அவை ஒமடீடியா என அழைக்கப்படுகின்றன. பூச்சிகளின் கூட்டுக்கண்கள் சிறிய அலகுகளால் ஆனவை. அவை ஒமடீடியா என அழைக்கப்படுகின்றன. படத்தில் நீங்கள் பார்ப்பது பூச்சியின் உடல் அமைப்பு மற்றும் அதனுடைய பாகங்களினுடைய பெயர்கள். பூச்சியினுடைய இந்த தலைப்பகுதியில் நீண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பானது உணர்கொம்பு. தலை மஞ்சள் நிறத்தில் காணப்படுவது பூச்சியினுடைய தலைப்பகுதி. மார்பு பகுதி, தலைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியானது மார்பு பகுதி. அதற்கு கீழே இருக்கக்கூடிய உடல் அமைப்பானது வயிற்று பகுதி. பூச்சியினுடைய இரு புறங்களிலும் விரிந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு மேலே இருக்கக்கூடியது முன் இறக்கைகள், கீழே இருப்பது பின் இறக்கைகள். பூச்சியினுடைய தலைப்பகுதியில் 2 கண்கள் இருக்கின்றன. இதனை பெரிய கூட்டு கண்கள், அதாவது பூச்சியில் பொதுவாக அதனுடைய கண்களில் நிறைய விழித்திரைகள் இருப்பதால் அதனை கூட்டு கண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு படத்தில் நீங்கள் பார்க்கின்ற தட்டாம்பூச்சி என்றும் தும்பி என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த பூச்சியினுடைய கண்களில், அதாவது 2 கண்கள் இருக்கின்றன. அதில் ஒரு கண்ணில் மட்டும்
30,000 விழித்திரைகள் இருப்பதாக அறிவியலறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர். 30,000 விழித்திரைகள் இந்த ஒரு கண்ணில் இருப்பதால் அதனை கூட்டு கண்கள் என்று அழைக்கப்படுகிறது. முயல்வோம். விடுபட்ட வார்த்தையை நிரப்புக. விடுபட்ட வார்த்தையை நிரப்புக. பட்டாம்பூச்சி மற்ற பூச்சிகளை போல 3 உடல் பாகங்களை கொண்டுள்ளது. அவை தலைப்பகுதி, மார்பு பகுதி மற்றும் வயிற்றுப்பகுதி ஆகும். பட்டாம்பூச்சியின் மார்பு பகுதியில் 4 இறக்கைகள் மற்றும் 6 கால்கள் இணைக்கப்பட்டுள்ளன. பட்டாம்பூச்சி அதன் 2 உணர்கொம்புகளினால் நுகர்கின்றது. எறும்புகள் மற்றும் வௌவால்களில் சிறப்பு புலன் உணர்வுகள். சில விலங்குகள் நன்கு இயங்கும் சிறப்பு புலன்களை பெற்றுள்ளன. சில விலங்குகள் நன்கு இயங்கும் சிறப்பு புலன்களை பெற்றுள்ளன. இந்த சிறப்பு புலன்கள் விலங்குகள் தம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையை தெரிந்துகொள்ள உதவுகின்றன. இந்த சிறப்பு புலன்கள் விலங்குகள் தம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையை தெரிந்துகொள்ள உதவுகின்றன. எறும்புகள் பார்த்தல், நுகர்தல், சுவைத்தல் மற்றும் தொடுதல் போன்ற அனைத்து புலன்களையும் எறும்புகள் பெற்றுள்ளன. போன்ற அனைத்து புலன்களையும் எறும்புகள் பெற்றுள்ளன. எறும்புகளின் உணர் நீட்சியில் வாசனை மற்றும் சுவை உறுப்புகள் உள்ளன. அவை எறும்புகளின் உணர் நீட்சியில் வாசனை மற்றும் சுவை உறுப்புகள் உள்ளன. அவை கால்களினால் தரையின் அதிர்வுகளை உணர்கின்றன. கால்களினால் தரையின் அதிர்வுகளை உணர்கின்றன. எறும்புகளுக்கு நல்ல நுகரும் தன்மை
உண்டு. எறும்புகளுக்கு நல்ல நுகரும் தன்மை உண்டு. கலந்துரையாடுவோம். ஒரு தட்டில் சில சர்க்கரை கட்டிகளை வைக்கவும். சிறிது நேரம் கழித்து எறும்புகள் சாறை சாறையாக தட்டை நோக்கி வருவது ஏன்? தட்டை நோக்கி வருவது ஏன்? உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பூனையின் உணவில் சர்க்கரை சேர்ப்பது பயனில்லை. ஏனெனில் பூனையால் இனிப்பை சுவைக்க முடியாது. உங்கள் பூனையின் உணவில் சர்க்கரை சேர்ப்பது பயனில்லை. ஏனெனில் பூனையால் இனிப்பை சுவைக்க முடியாது. பெரும்பாலான பாம்புகளுக்கு குறைவாகவே பார்க்கும் திறன் உண்டு. பாம்புகள் நாக்கை கொண்டு சுற்றுப்புறங்களில் உள்ளவற்றை உணர்கின்றன. பாம்புகள் நாக்கை கொண்டு சுற்றுப்புறங்களில் உள்ளவற்றை உணர்கின்றன. வௌவால்களுக்கு கேட்கும் திறன் அதிகம். அவைகள் மீயொலியை எழுப்பும் தன்மை உடையது. அவைகள் மீயொலியை எழுப்பும் தன்மை உடையது. இரவில் தங்கள் வழியை கண்டுபிடிப்பதற்கும் அவற்றின் பாதையில் உள்ள பொருள்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஒலியை பயன்படுத்துகிறது. இரவில் தங்கள் வழியை கண்டுபிடிப்பதற்கும் அவற்றின் பாதையில் உள்ள பொருள்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஒலியை பயன்படுத்துகிறது. இதனையே நாம் எதிரொலித்து இடமாக்கல் என்கிறோம். படத்தில் நீங்கள் பார்ப்பது வௌவால்களின் தோற்ற அமைப்பு. இரண்டாவது படத்தில் பார்ப்பது வாம்பயர் வௌவால்கள். இந்த வௌவால் இரத்தத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு வௌவால் இனமாகும். முதலாவது படத்தில் நீங்கள் பார்ப்பது பழங்களை உண்ணக்கூடிய வௌவால் இனத்தை சார்ந்தது. இரத்தம் குடிக்கும் வௌவால்கள் வெப்பத்தை
கண்டறியும் மூக்குகளை கொண்டுள்ளதால் இது தன் இரையை எளிதில் கண்டுபிடிக்கிறது. இரத்தம் குடிக்கும் வௌவால்கள் வெப்பத்தை கண்டறியும் மூக்குகளை கொண்டுள்ளதால் இது தன் இரையை எளிதில் கண்டுபிடிக்கிறது. இரத்தம் குடிக்கும் வௌவால்கள் தங்கள் இரையின் இரத்தத்தை குடிக்கின்றன. இரவு நேரத்தில் செயல்படும் விலங்குகள். இரவு நேரத்தில் செயல்படும் விலங்குகள். காலையில் எப்போது எழுந்திருப்பீர்கள்? இரவில் எப்போது தூங்க செல்வீர்கள்? நீங்கள் எப்போது விளையாடுவீர்கள்? காலையில் எப்போது எழுந்திருப்பீர்கள்? காலை 3 மணி. இரவில் எப்போது தூங்க செல்வீர்கள்? இரவு 9 மணி. நீங்கள் எப்போது விளையாடுவீர்கள்? மாலை 5 மணி. சில விலங்குகள் பகல் நேரத்தில் தூங்கி இரவில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டு பூனை. சில விலங்குகள் பகல் நேரத்தில் தூங்கி இரவில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டு பூனை. சிறிய விலங்குகள் மட்டுமின்றி சில பறவைகளும் இரவில் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றன. சிறிய விலங்குகள் மட்டுமின்றி சில பறவைகளும் இரவில் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றன. இத்தகைய விலங்குகளை இரவில் இரை தேடும் விலங்குகள், இரவில் இரை தேடும் விலங்குகள் என்று அழைக்கிறார்கள். எடுத்துக்காட்டு ஆந்தை, வௌவால். உங்களுக்கு தெரியுமா? பகல் நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்குகளை பகலில் இரை தேடும் விலங்குகள் என்று அழைப்பர். எடுத்துக்காட்டு கோழி, குதிரை மற்றும் ஒட்டகம். சிங்கங்கள் பகலிலும் இரவிலும் சுறுசுறுப்பாக
செயல்படுகின்றன. இரவு இரை தேடும் விலங்குகள் பொதுவாக மிகவும் சிறந்த செவிப்புலன். செவிப்புலன் என்றால் கேட்கும் திறன், காதால் கேட்கும் திறன். செவி என்றால் காது என்று அர்த்தம். நுகர்தல், நுகர்தல் என்றால் மூக்கினால் வாசனைகளை முகரக்கூடிய தன்மை. மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட கண் பார்வை ஆகியவற்றை பெற்றுள்ளன. இரவில் இயங்கும் விலங்குகள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இரவில் இயங்கும் விலங்குகள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பூனை, எலி, மின்மினி பூச்சி. பூனை, எலி, மின்மினி பூச்சி. ஆந்தை, வௌவால், அந்துப்பூச்சி. ஆந்தை, வௌவால், அந்துப்பூச்சி. கண்டறிவோம். இரவில் இயங்கும் விலங்குகளை வட்டமிடு. இரவில் இயங்கும் விலங்குகளை வட்டமிடு. ப-இம்-பு பாம்பு, பாம்பு. வவ்-வா-இல் வௌவால், வௌவால். ஆ-இன்-தை ஆந்தை, ஆந்தை. பூ-நை பூனை, பூனை. ஏ-லி எலி, எலி. பாம்பு, வௌவால், ஆந்தை, பூனை, எலி. பெற்றோர் பராமரிப்பு, பெற்றோர் பராமரிப்பு. பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளை கவனித்து கொள்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் பெற்றோர் பராமரிப்பு என்று அழைக்கப்படுகின்றது. பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் பெற்றோர் பராமரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதனால் இளம் உயிரினங்களின் உடல் நலம் பேணுவதுடன் அவற்றின் வாழும் காலமும் அதிகரிக்கிறது. இதனால் இளம் உயிரினங்களின் உடல் நலம் பேணுவதுடன்
அவற்றின் வாழும் காலமும் அதிகரிக்கிறது. மேலும் இது விலங்குகளின் இனப்பெருக்க விருத்தியை அதிகரிக்கிறது. மேலும் இது விலங்குகளின் இனப்பெருக்க விருத்தியை அதிகரிக்கிறது. கங்காரு கங்காரு. படத்தில் நீங்கள் பார்க்கின்ற விலங்கின் தோற்றம் கங்காரு. படத்தில் நீங்கள் பார்ப்பது கங்காரு என்ற விலங்கின் தோற்றத்தையே பார்க்கிறீர்கள். இந்த விலங்கானது ஆஸ்திரேலியா கண்டத்தில் மட்டும் காணப்படுகின்றதான ஒரு அரிய மற்றும் சிறப்பு வகையான ஒரு விலங்கு. இந்த விலங்கின் வயிற்று பகுதியில் ஒரு பை போன்ற அமைப்பு இருக்கிறது. அந்த பை போன்ற அமைப்பிற்குள் இது தன்னுடைய குட்டியை வைத்து செல்லும் இடங்களிலெல்லாம் அது தூக்கிச் செல்கின்றது. இது பார்ப்பதற்கு சற்று வினோதமாகவும் வியப்பாகவும் இருக்கின்றதான ஒரு விலங்கின் வாழ்க்கை முறை அமைப்பாகும். குட்டிகளை வளர்ப்பதில் இவ்விலங்கானது சிறந்த ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறது. பெற்றோரின் பராமரிப்பிற்கு கங்காரு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டாகும். பெற்றோரின் பராமரிப்பிற்கு கங்காரு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டாகும். பெண் கங்காரு தனது குட்டியை அதன் வயிற்றுப்பையில் சுமந்து செல்கிறது. பெண் கங்காரு தனது குட்டியை அதன் வயிற்றுப்பையில் சுமந்து செல்கிறது. குட்டிகள் பெரியதாக வளர்ந்து வெளியே தன்னிச்சையாக செயல்படும் வரை பாதுகாப்பான இடமாக அந்த பை விளங்குகிறது. குட்டிகள் பெரியதாக வளர்ந்து வெளியே தன்னிச்சையாக செயல்படும் வரை பாதுகாப்பான இடமாக அந்த பை விளங்குகிறது. பசு பசு பால் கொடுக்கிறது. அதன் கன்றை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறது. அதன் கன்றை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறது. ஒளியினால் தாயும் கன்றும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வர். ஒளியினால் தாயும் கன்றும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வர். கன்றுகள் தங்கள் தாயிடமிருந்து வரும் அழைப்புகளுக்கு திரும்ப அழைத்து பதிலளிக்கின்றன. கன்றுகள் தங்கள் தாயிடமிருந்து வரும் அழைப்புகளுக்கு திரும்ப அழைத்து பதிலளிக்கின்றன.
மனிதர்கள் மனிதர்கள் அவர்களின் குழந்தையின் உடல், மனவெழுச்சி, சமூக மற்றும் அறிவுசார் வளர்ச்சி போன்றவைகளை ஊக்குவிக்கிறார்கள். பச்சிளங் குழந்தை அல்லது பிறந்த குழந்தைக்கு பச்சிள குழந்தை அல்லது பிறந்த குழந்தைக்கு உதவி தேவைப்படுகிறது. பச்சிளங்குழந்தை அல்லது பிறந்த குழந்தைக்கு உதவி தேவைப்படுகிறது. தாய் அக்குழந்தைக்கு உணவளித்தும் தூங்க வைத்தும் மற்றும் உடைகள் அணிவித்தும் நன்கு கவனித்து கொள்கிறார். மிக பொறுப்பாக கவனமாக பராமரிக்கப்படும் குழந்தைகள் இச்சமூகத்தில் வெற்றிகரமாக வாழ கற்றுக்கொள்கிறார்கள்.